திரு ஹிதாயத்துல்லா, நாங்கள் தானே இனி ஆட்சிக்கு வர போகிறோம், அந்த கடன் சுமை எங்கள் மேலே தானே விழும் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு. கடன் சுமையை பார்த்து அவர் சொல்கிற ரெண்டு விஷயமே உண்மைக்கு மாறானது. அவர் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிறதே தவறானது. அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் அவர் சொல்ல முடியும்? அவருடைய நிலைமை என்ன? இன்னைக்கு 20%க்கு கீழே இருக்கார். இதுதான் ஏறத்தாழ 10 தேர்தலில் அவர் பார்த்தது. இன்றைக்கு அவரோட இருந்தவர்கள் இல்லை. கூட்டணி கட்சிகளிலும் பாமக போன்ற கட்சிகள் இல்லை, அவையெல்லாம் பிஜேபிக்கு சென்று விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எந்த கட்சியும் திமுக கூட்டணியிலிருந்து வருமா என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் வந்த மாதிரி தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் ஆட்சிக்கு வருவேன்னு எந்த அடிப்படையில் அவர் சொல்லுகிறார்? ரெண்டாவது, இந்த கடன் விஷயத்தை நம்ம கேட்போம். இப்போ சொல்கிறார் இல்லையா, நாங்கள் அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், 2011 வரை சுதந்திர காலத்தில் இருந்து தலைவர் கலைஞர் ஆட்சி வரையும் வெறும் 1 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. ஆனால் 5,50,000 கோடி கடன் சொல்லி திரு ஓபிஎஸ் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் சொன்னார். அப்போ 4 லட்சம் கோடியை கடன் வச்சது யார்? கொஞ்சம் யோசிக்க வேணாமா? அதுவும் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு கடன் வாங்குமோ அந்த அளவை தொட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைய ஆட்சியில் வளர்ச்சியின் காரணமாக கடன் வாங்கக்கூடிய அந்த அளவுடைய எதை தாண்டவும் இல்லை, சரியாக தான் இருக்குது. ஒரு நாடு வளர்ச்சி அடையும் போது உங்களுக்கு தெரியாதில்லை, நேற்று 100 ரூபாய்க்கு என்ன வேல்யூ, 10 வருஷத்துக்கு முன்னே 100 ரூபாய்க்கு என்ன வேல்யூ, நாளைக்கு 100 ரூபாய்க்கு என்ன வேல்யூன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இவர்கள் 4,5 லட்சம் கோடி, எப்படி மோடி அவர்கள் 55 லட்சம் கோடி கடனை 200 லட்சம் கோடியாக அவர் மாற்றினார் பாருங்க. வெறும் 14 ஒரு 10 வருஷம் கூட கிடையாது. அதே மாதிரி 4 லட்சம் கோடி கடனை வெறும் 10 ஆண்டுகளில் வைத்தார்கள். ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதிலிருந்து 2011 வரை ஏறத்தாழ 60-70 ஆண்டுகளாக வெறும் 1 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. அப்போ 4 லட்சம் கோடி கடன் வாங்கிய அதிமுக, அதனுடைய இறுதி காலத்தில் இருந்த எடப்பாடியார், அது கரெக்ட். ஆனா இன்னைக்கு என்ன கேட்குறாங்க, வருஷம் 1 லட்சம் கோடி வாங்குறீங்களேன்னு கேட்குறாங்க. அதைத்தான் சொல்றேன், விலைவாசி உங்களுக்கு தெரியாது இல்லை. எந்த பண மதிப்பு என்ன? 50 ரூபாயா இருக்குது. இன்னைக்கு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது 50 ரூபா 52 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 86 87 போயிருச்சு. அப்போ பணத்தின் மதிப்பு என்ன நிலையில் இருக்கு? 1க்கு பாதியா நம்ம மதிப்பு போயிருச்சு. இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கடன் வாங்குற அளவு எப்படி வாங்க முடியும்? ஒரு அரசு இஷ்டத்துக்கு கடன் வாங்க முடியாது. கேரளாவில் நம்ம பார்க்கலையா, எதுவுமே அந்த அளவுக்குள் தான் வாங்க முடியும். சரி, இதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வரி விதிப்பை எல்லாத்தையும் மத்திய அரசு எடுத்துக்கிருச்சு, ஜிஎஸ்டி எடுத்துக்கிருச்சு. பெட்ரோல் டீசல்ல வரி போட்டால் பரவாயில்லை, 2 பேரும் பங்கு எடுத்துக்கலாம். செஸ்ன்னு ஒன்றை போட்டு என்ன செஞ்சாங்க? அந்த செஸ்ஸை இந்த ஒன்றிய அரசு, பிஜேபி ஒன்றிய அரசு முழுசாக எடுத்துக்கிறது. அதுக்காண்டி தான் செஸ் போட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் போடுறவங்களுடைய வரியில் ஒரு பகுதியாவது தமிழ்நாட்டுக்கு வர வேணாமா? எவ்வளவு பெரிய தொந்தரவை மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு கொடுக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40 விழுக்காடு வரையும் நிதி கொடுக்க வேண்டிய இடத்துல போன வருஷம் வரையும் 32% தான் கொடுத்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப மாநில அரசுகளை ஏமாற்றுகிறது, வஞ்சிக்கிறது ஒன்றிய அரசு. அது மட்டுமல்ல, இல்ல அது எல்லா ஆட்சி காலத்துல எப்படி இருந்ததோ அதை தான் இன்னைக்கும் பாஜக நீட்டித்துக் கொண்டிருக்கிறது. நிதிக்குழு சொல்றதுதான் அதன் அடிப்படையில் தான் கிடைக்குதுன்றார் சார் சூர்யா. நான் என்ன கேட்கிறேன், பல திட்டங்களை மத்திய அரசு அறிவிக்குது, வேறு வழி இல்லாமல் மாநில அரசு ஒத்துக்கிறது. நாங்கள் 75 விழுக்காடு தர்றோம், நீங்கள் 25 விழுக்காடு மாநில அரசு போட்டால் போதும்னு பல திட்டங்களை சொல்லி அது கடைசியாக என்னாச்சு? 50க்கு 50 ஆச்சு. அப்புறம் கடைசியாக பார்த்தா 60% மாநில அரசு, 75% மாநில அரசு. இப்படி பல திட்டங்களை ஒன்றிய அரசு ஏமாற்றி இருக்குதா இல்லையா?
இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை திட்டங்களை வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசு அறிவிச்சுட்டு அந்த மாதிரி அப்ப கடன் சுமை வருமா வராதா? அதாவது ஒன்றிய அரசு திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய 75 விழுக்காடுக்கு பதிலாக 50 விழுக்காடோ 25 விழுக்காடோ கொடுத்தா மீதி 75 விழுக்காட போட வேண்டிய நிலைமை வருதா இல்லையா? நான் கேட்கிறேன், பல்வேறு கடன் கல்வி கடன் கல்வி உதவி செய்யறதெல்லாம் எஸ்சி பீப்புளுக்கோ சிறுபான்மை மக்களுக்கோ நிறுத்தியது உண்மையா இல்லையா? அப்ப என்ன செய்யறாங்க தமிழ்நாட்டில்? மாணவர்களுக்கு பொதுவா மாணவிகளுக்கு பொதுவா இந்த 1000 ரூபாய் கொடுக்கிற விஷயம்லாம் ஏன் கொடுக்குறாங்க? இது கல்வி கடனாகவோ கல்வி உதவியாகவோ வந்திருந்தா இது கிடைக்குமா? எங்க ஆட்சியில எல்லாரும் படிக்க முடிகிற அளவுக்கு நாங்க கல்வி கடன் கொடுத்தோமே, இங்க கொடுத்தாங்களா இல்லையா? கொடுக்கல. இதுதான் இன்றைக்கு நிலைமை. சூர்யா இல்லை, அதான் இது டைவர்ஷனரி டாக்டிக்ஸ். நான் சப்ஜெக்டுக்குள்ளேயே நிற்கிறேன். இப்போது அதிமுக ஆட்சியில் வந்து இலவச மணிக்கணினிகள் கொடுத்துட்டு இருந்தாங்க, லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க, தாலிக்கு தங்கம், அந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனுடைய செலவினங்கள் வந்து கிட்டத்தட்ட 1000கணக்கான கோடி ஆண்டுதோறும் வந்துட்டு இருந்தது. இப்போ இவர்களுக்கு வருவாய் அதிகமாயிருக்குன்னு சொல்கிறாங்க, அதே சமயத்தில் கடனும் அதிகமாக வாங்குறாங்க. ஹை பட்ஜெட் ஸ்கீம்ஸாக இருக்கக்கூடிய லேப்டாப்பு தாலிக்கு தங்கம்லாம் நிறுத்திட்டாங்க. இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, இந்த பணம்லாம் எங்க தான் போகுது? இவ்ளோ கடன் வாங்குறீங்க, அது எங்க தான் போகுது? இல்ல சார், இப்ப மகளிர் உரிமை தொகை ஹை பட்ஜெட் இல்லையா? இல்ல லேப்டாப் விடியல் பேருந்து லேப்டாப் ஸ்கீமுக்கும் இந்த மாணவிகளுக்கு 1000 ரூபாய், அதான் லேப்டாப் ஸ்கீமுக்கும் மகளிர் உரிமை தொகைக்கும் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ லேப்டாப்க்கு டெண்டரே விடாம இருக்காங்க 4 வருஷமா. இவங்க என்ன பண்றாங்க? சரி, இப்ப இருக்கக்கூடிய நிதியமைச்சரும் சரி, லேப்டாப் ஸ்கீமுக்கு 4-5 வருஷமா கம்பவுண்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 50-60 கோடி ரூபாய் அதுக்கு செலவீனம் வருதுன்னா, அந்த ஸ்கீமே ஸ்கிராப் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அந்த செலவு வந்து மிச்சமாயிடும். அது வந்து நாங்க மிச்சப்படுத்திட்டோம், தமிழருக்கு பணத்தை சேமிச்சிட்டோம் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஜிம்மிக்ஸ் மட்டும் தான் அதிகமா பண்றாங்களே தவிர மக்களுக்கு போய் 1000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்க ஒத்துக்கிறாங்க. தண்ணி வரியில இருந்து பால் காசுல இருந்து எல்லா வரியும் எவ்வளவு உயர்த்தி இருக்கீங்க, சொத்து வரி எவ்வளவு உயர்த்தி இருக்கீங்க, அதனால வாடகை எவ்வளவு உயர்ந்திருக்கின்றது. 1000 ரூபாய் நீங்க கொடுத்துருக்கீங்க ஒத்துக்கிறோம். அதுவே வந்து நாங்க மத்திய பிரதேசல கொடுத்ததுக்கு அப்புறம் தான் 28 மாதங்கள் கழித்து தான் எல்லாரும் பிரஷர் கொடுத்ததுனால நீங்க கொடுத்தீங்க. ஆனா வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்த முதல் மாதத்துல இருந்து அனைத்து மகளிருக்கும் அனைத்து ரேஷன் கார்டுக்கும் சொன்னீங்க. அதுலயும் நீங்க ட்விஸ்ட் வச்சீங்க. இப்போ 1000 ரூபாய் கொடுத்தது ஓகே, அது விலைவாசி உயர்வுனால கரண்ட் பில் 3 தடவை ஏத்துனது, தண்ணி வரி, வீட்டு வரி, சொத்து வரி, கரண்ட் பில் உதவி திட்டத்தில் தான் ஏத்த வேண்டிய தேவை வந்துச்சுன்றாங்க. அது மத்திய அரசு தான் காரணம். அதிமுக வந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க, எவ்வளவு தடவை கரண்ட் பில் ஏத்துனாங்க? இதான் மீண்டும் மீண்டும் மத்திய அரசு மேல பழி போடுறதா உங்களுடைய எண்ணம். அதிமுக எப்படி கரண்ட் பில் ஏத்தாம இருந்தாங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. 4 ஆண்டு காலம் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாரா இல்லையா? ஒரு தடவையாச்சும் இவங்க என்ன சொல்றாங்க? வருஷம் கரண்ட் பில் ஏத்தலைன்னா மத்திய அரசு மானியம் கொடுக்காதுன்றாங்க. அப்ப எடப்பாடி அவர்களுக்கு 4 வருஷம் மானியம் கொடுக்காம இருந்தாங்களா? அதனால இந்த பொய் புரட்டுகள் எல்லாம் மக்களுக்கு வந்து நல்ல வெளிச்சம் ஆயிடுச்சு. நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை ஏன் நிறைவேற்றலன்னு சொல்லுங்க. அததான் மக்கள் உங்க மேலான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.